Chapter 3, Exercise 2.3.1. First sum என்னது? If the sides of a cubic box are increased by 1 to 3 னு cubic box வந்து ஒரு sides வந்து increase ஆகுது units representatively. So to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. அந்த volume வந்து increase ஆகுது. எவ்வளவு cubic வந்து cuboid மாறும்போது அதோட volume வந்து 52 cubic units வந்து increase ஆகுது. Find the volume of cuboid. So volume of cuboid கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன். இப்போ நமக்கு வந்து கியூபிக்கோட பாக்ஸ் கொடுத்துருந்தாங்களா, ஸோ அதோட சைட்ஸ் வந்து எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு 3 சைடாக எடுத்துக்கும். ஸோ அதோட வால்யூம் அப்போ என்னது எக்ஸ் கியூப். அதோட சைட்ஸ் வந்து 1 2 3ன்னு எடுத்துருக்கோம்னா அப்போ கியூபாய்டோட சைடு என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதோடைய சைடோடைய ப்ளஸ் 1, செகண்ட் சைடோடைய எக்ஸ் ப்ளஸ் 2, ஸோ தேர்ட் சைட் கூட எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதியிருக்கோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கிவன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கியூபிக்கோட வால்யூம் கூட 52 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கியூபாய்டோட சைட்ஸ் என்ன எழுதியிருந்தோம்? எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3 அதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா? எக்ஸ் கியூப்ன்றது வால்யூம் ஆஃப் கியூபிக்கோட ப்ளஸ் 52 நம்ம கிவன் எழுதிட்டோமா. இப்போ இந்த 2 டேர்மும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்டி ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 1x வந்து 3x கிடைக்கும் ப்ளஸ் 2 எங்கள் எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் உள்ளதை அப்படியே எழுதியிருப்போம். இப்போ இந்த டேர்ம் கூட எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 1 எக்ஸ் ஸ்கொயர் கூட எக்ஸ் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் கியூப், நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கூட 3x கூட எக்ஸ் மல்டிபிள் பண்ணால் 3x ஸ்கொயர், அடுத்து 2 கூட எக்ஸ் மல்டிபிள் பண்ணால் 2x, அடுத்து நெக்ஸ்ட் 3 கூட ஒரு டேர்ம் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 3x ஸ்கொயர் 9x அண்ட் ப்ளஸ் 6 ரைட் சைடு உள்ளது அப்படியே எழுதிட்டோம்னா இங்கே எக்ஸ் கியூப் இருக்குமா. ஸோ 2 சைடு இருக்கனால நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் பார்ப்போம். 3x ஸ்கொயரும் 3x ஸ்கொயர், ஸோ 6x ஸ்கொயர் எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் 2x 9x ஆட் பண்ணால் 11x ப்ளஸ் 6 எழுதிட்டு இங்கே 52 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸில் மாறும். ஸோ மைனஸ் 52 ஈக்குவல் டு 0. இது 2 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 46. இப்போ 11x வந்து மைனஸ் 12x ப்ளஸ் 23x நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். இந்த 2 டேர்ம்லேருந்து 6x காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 2, இந்த 2 டேர்ம்லேருந்து 23 காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 2 கிடைச்சிருமா. ஸோ இப்போ இந்த 2 டேர்ம் இங்கே ப்ளஸ் இருக்கா, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இந்த 2லேருந்து எது பொதுவாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துரும். இப்போ மீதி என்ன இருக்கும்? இங்கே 6xம் இங்கே 23யும் ப்ளஸ் 23, ஸோ 6x ப்ளஸ் 23. இப்போ இந்த 2 டேர்மும் வந்து 0வாக இருக்கும்னா இப்போ ஒன்று இது 0வாக இருக்கும், இல்லைன்னா இந்த டேர்ம் 0வாக இருக்கும். இப்போ நம்ம சப்போஸ் இந்த டேர்ம் 0வாக இருக்குன்னா எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸில் வருது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் 0வாக இருக்கும். தட் இஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ எக்ஸ் என்னது? 2. இப்போ வால்யூம் ஆஃப் கியூபிக் கண்டுபிடிக்கிறோம். வால்யூம் ஆஃப் கியூபிக்கோட வால்யூம் வந்து எக்ஸ் கியூப் தான ஃபார்ம்ல. ஸோ 2 கண்டுபிடிச்சிருக்கோமா எக்ஸ் வேல்யூ. ஸோ 2 கியூப் ஈக்குவல் டு 8. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஈக்குவல் டு கியூபாய்டு வந்து 52 கூட வால்யூம் ஆஃப் கியூபிக் ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் 8 போடுறோமா. ஸோ 52 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 60. செகண்ட் சம், கன்ஸ்ட்ரக்ட் a cubic equation with roots alpha 1 beta 2 gamma 3. ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் என்னது? x cube minus x square into alpha plus beta plus gamma plus x into alpha beta plus beta gamma plus alpha gamma minus alpha beta gamma equal to 0. இப்போ நம்ம alpha beta gamma values தெரியுமா. ஸோ அது எல்லாத்தையும் ஈக்குவேஷனாக அப்ளை பண்ணுறோம். இங்கே 1 plus 2 plus 3. ஸோ 1 into 2, 2 into 3 plus 3 into 1. இங்கே வந்து minus 1 into 2 into 3. இப்போ இதில் 3 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 6. ஸோ 6x square plus 2 into 1 2, 3 into 2 6, 3 plus 6 வந்து 2 plus 6 8, 8 plus 3 11. ஸோ 11x இந்த 3 மல்டிபிள் பண்ணால் 6. ஸோ மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. செகண்ட் ஒன் 1 1 மைனஸ் 2. ஸோ லெட் ஆல்ஃபா 1 பீட்டா 1 காமா மைனஸ் 2 cubic equationல அப்ளை பண்ணுறோம். பண்ணோன்னா 1 + 1 2வா. ஸோ 2 - 2 0. 1 × 1 1. இங்கே வந்து -2 -2. ஸோ -4 + 1. ஸோ இது 2 மல்டிபிள் 3 மல்டிபிள் பண்ணால் -2. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறனால +2 = 0. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? x³ - இங்கே 3x + 2 = 0.
Third one, alpha equal to 2, beta equal to 1/2, gamma equal to 1. So equation எழுதியாச்சு, cubic equation. And அதில் alpha, beta, gamma values எல்லாம் substitute பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே by 2 இருக்கா, ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 2 into 2 4, இங்கே 2 2. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 2 தான் இருக்குது, ஸோ 2. இங்கே ஆல்ரெடி மேலே 2 இருக்கனால அப்படியே போட்டுரும், இங்கே 2 இருக்கனால 1 அப்படியே போட்டுரும். ஸோ 1 into 2 வந்து 2. இங்கே கீழே வந்து 2 இருக்கா டினாமினேட்டரில், ஸோ நியூமரேட்டரில் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 4 மைனஸ் இங்கே 2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் 1 கிடைக்குது. இப்போ இது 3 ஆட் பண்ணோன்னா 7/2x². இதுங்கே 3 ஆட் பண்ணால் 4 + 1 + 2 வந்து 7/2x minus 1 equal to 0. ஸோ இந்த ஹோல் டேர்ம்ஸையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிடும். ஸோ ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? 2x³ minus 7x² plus 7x minus 2 equal to 0. Third sum, if alpha, beta, gamma are the roots of a cubic equation. Equation கொடுத்திருக்காங்க. Form a cubic equation whose roots வந்து 2 alpha, 2 beta, 2 gamma கொடுத்திருக்காங்க. Given equation எழுதிட்டோம். So அப்ப நமக்கு A வந்து என்னது? 1, 2, 3, D வந்து 4. So A வேல்யூ இங்கே coefficient, B 3, C இங்கே D வந்து 4. ஸோ இப்போ நமக்கு வந்து கியூபிக் ஈக்குவேஷனுக்கு தேவையானது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவா, அது என்னது? -b/a. ஸோ அப்போ -2/1 = -2. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா வந்து c/a, 3/1 = 3. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா வந்து -d/a = -4. ஸோ இப்போ நம்ம வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ -2 × 2 = -4. இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் 4ஆல். ஸோ 4. ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து நமக்கு 2 மல்டிபிள் பண்ணோம். ஸோ 4 × 3 = 12. ஸோ இங்கே வந்து அப்போ எதாவது மல்டிபிள் பண்ணோம் 8ஆல். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கு 2 4, இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 2. ஸோ நமக்கு வந்து சைட்ஸ் வந்து 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமா தானே கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு 2வையும் மல்டிபிள் பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ 8 × ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ வந்து -4 மல்டிபிள் பண்ணால் -32 கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 2 ஆல்ஃபா 2 பீட்டா காமா வந்து -4, இங்கே வந்து 12, நெக்ஸ்ட் வந்து -32, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். செகண்ட் ஒன், த கிவன் ரூட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/α, 1/β, 1/gamma. The cubic equation is x³ minus x² 1/α plus 1/β 1/gamma plus x into இதே மாதிரி ஒரு 2 டேர்ம்ஸாக மல்டிபிள் பண்ணி, ஸோ 1/α β plus 1/β gamma plus 1/gamma alpha minus 1/α beta gamma equal to 0. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டேர்ம் அப்படி தான் எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வேல்யூ தெரியுமா? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா அது வேல்யூ வந்து 3/, இதோட வேல்யூ ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ -4 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வேல்யூ -2. ஸோ இதோட வேல்யூ -4. இங்கே 1/-4 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடும், இங்கே மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்? இன்ட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ 4x³ plus 3x² plus 2x plus 1 equal to 0. Third one, the new roots are -α, -β, -gamma. ஸோ மைனஸ் இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக எல்லாம் மைனஸ் போட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து மைனஸ் என்னவாயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கும். ஸோ 3 மைனஸை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் தான் கிடைக்கும். இங்கே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குமா? ஸோ மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆயிடுது. ஸோ ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த 3 டேர்ம்லையும் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்த பிறகு ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ வந்து -2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதோடைய வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதோட வேல்யூ -4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே என்ன கிடைக்குது? x³ -2x², இங்கே 3x plus 3x -4 equal to 0. Fourth sum, solve the equation if the product of roots வந்து 1 கொடுத்துருக்காங்க. given equation எழுதிட்டு by 3 டிவைட் பண்ணுறோம் 3ஆல். இந்த லெட்டர் ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கோமா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்றது இந்த வேல்யூ. ஸோ 16/3. Next, alpha beta plus beta gamma plus gamma alpha value in the value 23/2. So alpha beta gamma would have value -2. Sorry, 2 தான் வரும். இங்கே ஃபார்முலாலே மைனஸ் இருக்குமா? ஸோ மைனஸ் எடுக்கக்கூடாது. ஸோ 2 தான் எடுக்கணும். இது 3 ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3ன்னு எழுதியிருக்கோம்.
இப்போ நம்ம கிவன் எழுதி என்ன கொடுத்துருந்தாங்க, ஏதோ ஒரு 2 ரூட்ஸோடைய மல்டிப்ளிகேஷன் வந்து 1 கொடுத்துருந்தாங்களா, நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டான்ற ரூட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துருக்கோம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 1 இன்ட்டு காமா ஈக்குவல் டு 2. ஸோ காமா ஈக்குவல் டு 2ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போ ஆல்ஃபா பீட்டா 1ன்றதுலேருந்து நமக்கு என்ன எழுதிக்கலாம், பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 எழுதியிருக்கோம். ஆல்ஃபாக்கு பதில் ஆல்ஃபா, பீட்டாக்கு பதில் 1/ஆல்ஃபா, காமாக்கு பதில் 2, 16/3. இப்போ இது வந்து இந்த 2 டேர்மையும் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு 16/3 மைனஸ் 2. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 6 × 2 × 3 6. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 10/3. ஸோ 3யை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும், ஆல்ஃபாவை ரைட் சைடு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு என்னென்ன ரூட்ஸ் கிடைக்குது, 3α minus 1 into alpha minus 3 equal to 0. ஸோ ஆல்ஃபா வேல்யூ 1/3, 3. ஆல்ரெடி நம்ம இன்னொரு ரூட் கண்டுபிடிச்சோமா, இன்னொரு ரூட்டு காமா ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ அது ரூட்ஸ் ஆர் 3, 1/3, 2. Fifth sum. Find the sum of the squares of roots of the equation 2x power 4 minus 8x cube plus 6x square minus 3 equal to 0. Let the roots be. Roots என்னென்ன ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு எடுத்துக்கலாமா. ஸோ இங்கே இதுல இருந்து a வேல்யூ 2, b வேல்யூ -8, c வேல்யூ 6, d வேல்யூ -3 எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு இதில் 2 டேர்மாக மல்டிபிள் பண்ணி எழுதிருப்போம். ஸோ இதோட வேல்யூ என்னது, ஒவ்வொரு டேர்ம் தனித்தனியாக ஆட் பண்ணால் அதோடைய வேல்யூ சம்முடைய வேல்யூனா -b/a இந்த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு இதோட வேல்யூ c/a. ஸோ வந்து இதோடைய -b என்னது 8, a வேல்யூ 2, இங்கே c வேல்யூ 6, a வேல்யூ 2. ஸோ இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணோம், 2 × 4, ஸோ 2, 3, ஸோ 2 × 3 4 square வேல்யூ 16 -6 equal to 10. ஸோ the answer is 10. Sixth sum. Solve the equation கொடுத்துருக்காங்க. If it is given that 2 of its roots are in the ratio 3:2. given the roots and the ratio வந்து 3:2. நம்ம அப்போ அந்த ரூட்ஸ் எப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா 3 லாம்டா 2 லாம்டான்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரூட்ஸ் 2 அடிஷன் என்னது -b, இங்கே b என்னது 9. ஸோ -9. ஸோ அப்போ -bன்றது 9. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே 2, 5, 3 ஆட் பண்ணால் 5 லாம்டா ஈக்குவல் டு 9. ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோம். ஸோ அப்போ ஆல்ஃபா வேல்யூ 9 - 5 லாம்டா இது நமக்கு தேவைப்படும், அதனால நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ரூட்ஸுடைய சம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். இதோடைய ப்ராடக்ட் 3 ரூட்ஸுடைய ப்ராடக்ட் போட்டோம்னா நமக்கு என்னது கிடைக்கும், -24. ஆல்ரெடி நம்ம கிவன் கொடுத்துருந்தாங்களே. ஸோ ரூட்ஸுடைய மல்டிபிள்ஸ் வந்து c/a தான் ஃபார்முலா. ஸோ இங்கே லாஸ்ட் வந்து 24 -24. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிரும், 3 × 2 வந்து 6 லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு -24. ஸோ ஆல்ஃபா லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 6ஆல் கேன்சல் பண்ணோன்னா 4. ஸோ -4 கிடைக்கும். ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம ஆல்ஃபா வேல்யூ என்ன எழுதி வச்சுக்கோம், 9 - 5 லாம்டாவா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதை உள்ள லாம்டா கூட மல்டிபிள் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து -5 அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ +5 லாம்டா ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு போனால் 5 லாம்டா கியூப், இங்கே இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ மைனஸ் ஆகும். ஸோ -9 லாம்டா ஸ்கொயர் -4 வந்து அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இந்த இதை வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ 5 - 9 0, இங்கே லாம்டா வேல்யூ இல்லையா 0 -4. இப்போ இது வந்து 0 போடுறோம். ஸோ 5 அப்படியே இருக்கும். 5 × 2 வந்து 10. அப்போ சப்ராக்ட் பண்ண 1 × 2 வந்து 2, இங்கே 2 அப்படியே இருக்கும். ஸோ 2 × 2 4, இதனுடைய சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 கிடைச்சது. அப்போது லாம்டா ஒரு ரூட்டாக இருக்கும். ஸோ லாம்டா -2 இன்ட்டு இது அப்படியே எழுதிக்கலாமா. இங்கே வந்து லாம்டா கியூப்லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து என்னவா இருக்கும், லாம்டா ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 5 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. வென் லாம்டா வந்து 2ஆக இருக்கும்போது 2ஆக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ என்னது 9 - 5 லாம்டா கொடுத்துருந்தோமா. ஸோ லாம்டாக்கு பல 2 போட்டோம்னா h is equal to -1. Therefore the roots are alpha 3 lambda 2 lambda is. ஸோ ஆல்ஃபா வேல்யூ வந்து
நமக்கு என்னது ஆல்ஃபா வேல்யூ -1 at the 3 into lambda வந்து 2 அப்போ 3 into lambda 6 2 lambda 2 into 2 வந்து 4 so the roots are -1 6 4 seventh sum என்ன கொடுத்திருக்காங்க if alpha beta gamma are the roots of the polynomial equation find the value of sum alpha by beta gamma in terms of coefficient given equation அப்படி எழுதியிருக்கோம் by a ஆல டிவைட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் let the roots be alpha beta gamma இப்போ இந்த ரூட்ஸ் என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணா அதோட வேல்யூ -b/a இதை மல்டிபிள் பண்ணா c/a இந்த மூணு ரூட்டை மல்டிபிள் பண்ணா -d/a இப்போ சம் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா கொடுத்துருக்காங்களா கண்டுபிடிக்க சொன்னாங்களா ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணிடலாம் இப்போ ஒவ்வொரு ரூட்டா வச்சு நம்ம எழுதுறோம் ஸோ ஆல்ஃபா இருந்தோம்னா மீதி உள்ள ரூட்ஸ் வந்து பீட்டா காமா பிளஸ் பீட்டான்ற ரூட்ஸ் மேலே வச்சுட்டோம்னா மீதி உள்ள ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா காமா பிளஸ் காமா ரூட் வச்சுட்டோம்னா பை ஆல்ஃபா பீட்டா ஸோ இது மூணே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா காமா இதோடைய ஃபார்முலா என்னது alpha plus beta plus gamma the whole square minus 2 into alpha beta plus beta gamma plus gamma alpha by alpha beta gamma வா அப்படியே வச்சு எழுதியிருக்கோம் ஸோ இதோடைய வேல்யூ நமக்கு என்ன எழுதியிருக்கோம் இங்கே -b/a ஸோ இந்த எழுதியிருக்கோமா -b/a இதோடைய வேல்யூ c/a இந்த லாஸ்ட் ஒன் வேல்யூ -d/a இதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணோம்னா இங்கே இங்கேயும் a ஸ்கொயர் இருக்குமா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் a into a வந்து a ஸ்கொயர் இப்போ b ஸ்கொயர் -2ac நம்ம அப்படியே வச்சிருக்கோம் இப்போ இங்கே கீழே உள்ளது தலைகீழாக நம்ம எழுதிட்டோம் அதாவது மல்டிபிளிகேஷனாக எழுதியிருக்கோம் ஸோ -a/d ஸோ ஏவும் இங்கே ஒரு ஏவும் கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் b ஸ்கொயர் -2ac by a into d எயித்து சம் கிவன் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதோடைய ரூட்ஸ் வந்து என்னவா இருக்கும் ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3 4 டெல்டா அந்த 4 ரூட்டை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் -5/2 சார் இதுதான் 5/2 -5/2 ஸோ இது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவோட வேல்யூ டு ஃபார்ம் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வித் த ரூட்ஸ் வந்து இந்த ரூட்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ x² - xன்றது என்னது சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது -5/2 -4 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இந்த ரூட்டு இன்ட்டு இந்த ரூட் ஈக்குவல் டு 0 இது ரெண்டு சம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் -13/2 ப்ளஸ் இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 1 2 is 2 2 2s are 4 5 into 2 வந்து 10 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாகும் ப்ளஸ் ஆகிரும் ஸோ இங்கே ஹோல் டேர்ம்ஸை எதால் மல்டிபிள் பண்ணிடும் ப்ளஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணிடும் ஸோ த ஈக்குவேஷன் ஆன்சர் இஸ் 2x² minus into minus plus 13x plus 20 equal to 0. Ninth sum, if p and q are the roots of the equation கொடுத்திருக்காங்க, show that solution given equation அப்படியே எழுதிருக்கோம். இப்போ p plus q கண்டுபிடிக்கிறோம். p plus q வந்து என்னது ரெண்டு ஆட் பண்ணனா minus b by a வா, so minus பதிலா minus n by l. pq ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் ரூட்டோட மல்டிப்ளிகேஷன் வந்து c by a. இங்க c என்ற டேர்முக்கு n இருக்கு, இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து l இருக்கு, so n by l. இப்போ given நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதோட லெஃப்ட் சைடு எழுதியிருக்கோம். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம இதை அப்படியே எழுதிட்டு நம்ம இது வந்து ரூட்டை தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ரூட்டை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாமா? பண்ணோன்னு நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் பி இன்ட்டு ரூட் பி பி, ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூ வந்து கியூ. இந்த லாஸ்ட் இதை அப்புறம் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதோடைய சம் வந்து என்ன வேல்யூ, minus n by l. இங்கே சப்ராக்ஷன் வேல்யூ ரூட்ல n by l plus root n by l. இப்போ இதை தலைகீழ எழுதியிருக்கோம். ஸோ அப்போ ரூட் l by n. இப்போ நம்ம இது ரெண்டே கேன்சல் பண்ணலாமா? ஸோ இங்கே வந்து எல்ன்றது ரூட் எல் இன்ட்டு ரூட் எல் இருக்கதா அர்த்தம், என்னன்றது ரூட் என் இன்ட்டு ரூட் என் இருக்கதா அர்த்தம். ஸோ ஒன் ரூட்டையும் ஒரு ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு ரூட் எல்லையும் ஒரு ரூட் எல் கேன்சல் பண்ணு. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ரூட் என் பை ரூட் எல் பிளஸ் ரூட் என் பை ரூட் எல். மைனஸ் பிளஸ்ல இருக்கா, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ த ஆன்சர் இஸ் 0. ஹென்ஸ் ப்ரூவ்ட். 10th sum, if the equation x square plus px plus q equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root, show that it must be equal to the when prove பண்ணணும். ஸோ சொல்யூஷன், if alpha வந்து காமன் ரூட் கொடுத்துருக்கனால நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதியிருக்கோம், alpha square plus p alpha plus q equal to 0. அதாவது எக்ஸுக்கு பல என்ன எழுதியிருக்கோம், ஆல்ஃபானு. இங்கே வந்து ஆல்ஃபான்னு எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் 2.
இது வந்து என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ இது ரெண்டு மைனஸ் இன்ட்டு ஆல்ஃபா, இது ரெண்டு. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு இந்த டேர்மை கீழே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், மேலே ஒரு மைனஸ் காமனாக எடுத்து கீழே ஒரு மைனஸ் காமனாக எடுத்து நம்ம கேன்சல் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ q மைனஸ் q டேஷ் பை p டேஷ் மைனஸ் pன்னு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 1 கூட p டேஷ் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். 2 கூட p மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும்? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் வச்சுட்டா p டேஷ் மைனஸ் p ப்ளஸ் p டேஷ் இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ p டேஷ் q மைனஸ் p q டேஷ் பை ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து வேல்யூ கிடச்சிடும். ஸோ இதை வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்து எழுதியிருக்கோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4. இப்போ 4/3 போடுறோம். தட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஆல்ஃபா வேல்யூ. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ போடும்போது தலைகீழ எழுதிடும். ஸோ p டேஷ் மைனஸ் p பை q டேஷ் மைனஸ் q. ஸோ அப்போ வந்து ஆல்ஃபா வேல்யூ என்னவா இருக்கும், ஒன்று இந்த டேர்மாக இருக்கும் ஆர் இந்த டேர்மாக இருக்கும். ஸோ q மைனஸ் q டேஷ் பை, ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணுறோன்னா நமக்கு என்ன கிடச்சிருது, p q டேஷ் மைனஸ் p டேஷ் q பை q டேஷ் மைனஸ் q. ஸோ அப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து ஒன்று இந்த வேல்யூவாக இருக்கும் ஆர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச q மைனஸ் q டேஷ் பை p டேஷ் மைனஸ் p இந்த வேல்யூவாக இருக்கும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. 11th sum, formulate into a mathematical problem, find the number of such that cubic root added result வந்து 6 கிடைக்கணும். let the numbers வந்து xன்னு எழுதிருக்கோம். ஸோ அப்போ இந்த cubic root கூடயும் அந்த xஐ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும், 6. ஸோ xஐ ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ ரெண்டு சைடு என்ன பண்ணுறோம், கியூப் போடுறோம், ரெண்டு சைடு கியூபால் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, இதை வந்து கியூப் ஃபார்முலா படி பிரிச்சு எழுதுனா நமக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் மைனஸ் 18x வந்துட்டு, ஸோ இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 18, இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 108. ஸோ 109, ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, ஸோ 109x மைனஸ் 216 ஈக்குவல் டு 0. ஸோ 12th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் த டூ பார்ட்ஸ் பி எக்ஸும் மைனஸ் 12 மைனஸ் எக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன், அப்போ எக்ஸுன்றது கியூபிக் ரூட் ஆஃப் 12 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டுக்கு கியூபிக் ரூட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணிடலாம், கியூப் எடுத்துடலாமா? ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 12 மைனஸ் எக்ஸ். ஸோ இது லெஃப்ட் சைடு கொண்டு வந்து எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0.